பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. கலகம் அமர்ந்த பின்பு பவுல் டேஸை தன்னிடத்திற்கு வரவழைத்து டேஸ் கொண்டு மக்கெதோனியாவுக்கு போக புறப்பட்டான். ஷீஷரை தன்னிடத்திற்கு வரவழைத்து வினவி கொண்டு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பவுல் எவர்களுக்கு வெகுவாய் புத்தி சொன்னான்? ஷீஷர்களுக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. ஷீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி பவுல் எந்த தேசத்திலே சேர்ந்தான்? கிரேக்கு தேசத்திலே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. கிரேக்கு தேசத்திலே பவுல் எவ்வளவு காலங்கள் சஞ்சரித்தார்? மூன்று மாதம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. பவுல் கிரேக்கு தேசத்திலிருந்து எந்த தேசத்துக்கு போக மனதாயிருந்தார்? சீரியா தேசத்துக்கு போக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. பவுலுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தவர்கள் யார்? யூதர்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. யூதர்கள் பவுலுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை கொண்டிருந்தபடியால் எந்த தேசத்தின் வழியாய் திரும்பி போக பவுல் தீர்மானம் பண்ணினார்? மக்கெதோனியா தேசத்தின் வழியாய் திரும்பி போக. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 8. சோபத்தர் என்பவன் எந்த ஊரான்? பெரோயா ஊரான். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. அரிஸ்தர்க்கு மற்றும் செக்குந்து எந்த பட்டணத்தார்? தெசலோனிக்கே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. காயு மற்றும் தீமோத்தேயுவின் ஊர் எது? தெர்பை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஆசியா நாடு வரைக்கும் பவுலுக்கு வழித்துணையாய் வந்த ஆசியா நாட்டார் யார்? தீகிக்கு மற்றும் துரோப்பீம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. எவர்கள் எல்லாரும் ஆசியா நாடு வரைக்கும் பவுலுக்கு வழித்துணையாய் வந்தார்கள்? சோபத்தர், அரிஸ்தர்க்கு, செக்குந்து, காயு, தீமோத்தேயு, தீகிக்கு, துரோப்பீம். கேள்வி எண் 13. ஆசியா நாடு வரைக்கும் பவுலுக்கு வழித்துணையாய் வந்தவர்கள் முன்னாக போய் எந்த பட்டணத்திலே காத்திருந்தார்கள்? துரோவா பட்டணத்தில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு பவுல் டேஸ் பட்டணத்தை விட்டு டேஸ் பட்டணத்துக்கு வந்தார்? பிலிப்பி பட்டணத்தை விட்டு துரோவா பட்டணத்துக்கு வந்தார். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15.
பவுல் பிலிப்பி பட்டணத்திலிருந்து துரோவா பட்டணத்துக்கு எத்தனை நாளைக்குள்ளே வந்தார்? 5 நாளைக்குள்ளே. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 16. பவுல் துரோவா பட்டணத்தில் எத்தனை நாள் தங்கியிருந்தார்? 7 நாள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்த நாள் எது? வாரத்தின் முதல் நாள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 18. அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்த நாளிலே பவுல் டேஸ் மட்டும் பிரசங்கித்தான்? நடுராத்திரி மட்டும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 19. எங்கே அநேக விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது? அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடியிருந்த மேல் வீட்டில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். கேள்வி எண் 20. ஜன்னலில் உட்கார்ந்திருந்த வாலிபன் யார்? ஐத்திகு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. ஐத்திகு என்ற வாலிபன் எங்கிருந்து கீழே விழுந்தான்? மூன்றாம் மெத்தையிலிருந்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. ஐத்திகு எப்போது மிகுந்த தூக்கமடைந்தான்? பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. ஐத்திகு டேஸினால் சாய்ந்து கீழே விழுந்தான்? நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஐத்திகு என்ற சிறுவன் மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். சரியா தவறா என கூறுக. தவறு. ஐத்திகு என்ற வாலிபன் என்பதே சரி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 25. பவுல் யார் மேல் விழுந்து அணைத்து கொண்டார்? ஐத்திகுவின் மேல். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்கிற வேத பகுதியிலிருந்து உங்களுக்காக கேள்வி பதில்கள் போடப்படும். கேள்வி எண் 26. டேஸ் இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று பவுல் கூறினார்? கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்று. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27. அப்பம் பிட்டு புசித்த பின் பவுல் புறப்பட்டு சென்ற வேலை எது? விடியற்காலம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28. எதினால் சீஷர்கள் மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள்? ஐத்திகு உயிர் பிழைத்ததால். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 29. பவுல் எந்த பட்டணம் வரைக்கும் கரை வழியாய் போக மனதாயிருந்தார்? ஆசோ பட்டணம் வரைக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30. ஆசோ பட்டணத்தில் கப்பலேறி பவுல் எந்த பட்டணத்திற்கு வந்தார்?
மித்திலேனே பட்டணத்திற்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 31. கீயு என்பது என்ன? கீயு என்பது தீவு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32. மித்திலே பட்டணத்திலிருந்து பவுல் சென்ற இடம் எது? கீயு தீவு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 33. பவுல் கூடுமானால் எந்த நாளிலே எருசலேமில் இருக்க வேண்டுமென்று தீவிரப்பட்டார்? பெந்தெகோஸ்தே பண்டிகை நாளில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 34. தான் எங்கே காலம் போக்காதபடிக்கு பவுல் தீர்மானித்தார்? ஆசியாவில் காலம் போக்காதபடிக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35. தான் ஆசியாவிலே காலம் போக்காதபடிக்கு டேஸ் பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று பவுல் தீர்மானம் செய்தார். எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. சாமு என்பது ஒரு பட்டணம். சரியா தவறா என கூறுக. தவறு. சாமு என்பது ஒரு தீவு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 37. பவுலும் சீஷர்களும் தங்கிய ஊர்த்துறை எது? துரோகில்லியோன். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 38. பவுல் துரோகில்லியோன் ஊர்த்துறையில் தங்கி மறுநாளில் எந்த பட்டணத்துக்கு வந்தார்? மிலேத்து பட்டணத்துக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 39. மிலேத்துவிலிருந்து எபேசுவுக்கு ஆள் அனுப்பி பவுல் யாரை வரவழைத்தான்? சபையின் மூப்பரை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 40. எல்லா காலங்களிலும் நான் உங்களுடனே இன்னவிதமாயிருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யார் யாரிடம் கூறியது? பவுல் எபேசு சபையின் மூப்பரிடம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி எண் 41. பவுல் எவைகளோடு கர்த்தரை சேவித்தார்? வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடு யூதருடைய தீமையான யோசனைகளால் தனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். கேள்வி 42. எவைகளில் ஒன்றையும் தான் மறைத்து வைக்கவில்லை என்று பவுல் கூறுகிறார்? பிரயோஜனமானவைகளில் தேவனுடைய ஆலோசனையில். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20 மற்றும் 26 வசனங்கள். கேள்வி 43. எவைகளை குறித்து யூதருக்கும் கிரேக்கருக்கும் பவுல் சாட்சியாக அறிவித்தார்? தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்தும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி 44. எவைகளை தான் அறியேன் என்று பவுல் கூறினார்? எருசலேமில் தனக்கு நேரிடும் காரியங்களை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 45. ஆவியிலே கட்டுண்டவனாய் பவுல் சென்ற இடம் எது? எருசலேம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 46. பட்டணந்தோறும் பவுலுக்கு வைக்கப்பட்டிருந்தது எது? கட்டுகளும் உபத்திரவங்களும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 47. பட்டணந்தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் பவுலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதென்று அவனுக்கு தெரிவித்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 48. எவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என்று பவுல் கூறினார்?
கட்டுகள் உபத்திரவங்களில் ஒன்றையும் குறித்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 49. பவுல் எதை அருமையாக எண்ணவில்லை? தன் பிராணனை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 50. எதை சந்தோஷத்தோடே முடிக்க பவுல் விரும்புகிறார்? தன் ஓட்டத்தை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 51. எதை நிறைவேற்ற பவுல் விரும்புகிறார்? கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 52. எதை பிரசங்கம் பண்ணும்படிக்கு இயேசுவினிடத்தில் பவுல் ஊழியத்தை பெற்றார்? தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 53. நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து டேஸ் குறித்து பிரசங்கம் பண்ணினதை கேட்டவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இனி என் முகத்தை பார்க்க மாட்டீர்கள் என்று பவுல் கூறினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினதை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 54. பவுல் எவர்களை சாட்சிகளாக வைத்தார்? எபேசு சபையின் மூப்பர்களை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வசனங்கள் வரை. கேள்வி எண் 55. டேஸுக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை டேஸ் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று பவுல் மூப்பரிடம் கூறினார். எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்று. கேள்வி எண் 56. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்தது என்ன? தமது சபை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 57. சபையின் கண்காணிகள் யார்? மூப்பர்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 மற்றும் 28 வசனங்கள். கேள்வி எண் 58. மந்தைக்கு மூப்பரை கண்காணிகளாக வைத்தது யார்? மந்தை என்பது சபையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 59. எதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் மூப்பருக்கு அறிவுரை கூறினார்? மந்தை முழுவதையும் குறித்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 60. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத டேஸ் உங்களுக்குள்ளே வரும் என்று பவுல் மூப்பரிடம் கூறினார். கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 61. சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பவர்கள் யார்? சபையின் மூப்பரில் சிலர். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 30 வசனங்கள் வரை. கேள்வி எண் 62. பவுல் எத்தனை வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் புத்தி சொன்னார்? 3 வருஷம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 63. எதை நினைத்து விழித்திருங்கள் என்று பவுல் மூப்பரிடம் கூறினார்? தான் புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 64. தேவன் எவர்களுக்குள்ளே மூப்பருக்கு சுதந்திரத்தை கொடுக்க வல்லவர்? பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 65. தேவனுக்கும் அவருடைய டேஸ் வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று பவுல் மூப்பரிடம் கூறினார்? கிருபையுள்ள வசனத்துக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 66. பவுல் எவைகளை இச்சிக்கவில்லை?
ஒருவனுடைய வெள்ளி பொன் வஸ்திரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வின் 67. பவுலுக்கும் பவுலுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக பவுலே வேலை செய்தார். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வின் 68. டேஸை பார்க்கிலும் டேஸ் பாக்கியம். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வின் 69. பவுல் பிரயாசப்பட்டு யாரை தாங்கினார்? பலவீனரை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 70. வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று பவுல் சொன்னார். சரியா தவறா என கூறுக. தவறு. இது இயேசு கூறிய வார்த்தை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி 71. பவுல் முழங்காற்படியிட்டு எவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான்? எபேசு சபையின் மூப்பர் எல்லாரோடும் கூட. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 36 வசனங்கள் வரை. கேள்வி 72. எபேசு சபையின் மூப்பர்கள் ஏன் அதிகமாய் துக்கப்பட்டனர்? என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று பவுல் சொன்னதால். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி 73. பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தவர்கள் யார்? எபேசு சபையின் மூப்பர்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 17 முதல் 38 வசனங்கள் வரை. கேள்வி 74. எபேசு சபையின் மூப்பர் மிகவும் அழுதனர். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி 75. எபேசு சபையின் மூப்பர் டேஸ் வரைக்கும் பவுலுடனே கூட போனார்கள்? கப்பல் வரைக்கும். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.